அன்பு வந்து ரொம்ப அப்செட்டா உட்காந்துருக்காரு. அத பார்த்து கண்மணி வந்து உள்ள வராங்க. பார்த்துட்டு அப்படியே மூஞ்சிய திருப்பிக்கிறாரு. "ஏங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களான்றாங்க." "இங்க பாரு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. நீ பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து நல்லவ மாரி நடிச்சுட்டா நல்லவளாயிடுவியா?" அப்படின்றாரு. "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணல? நீ பண்ணது எல்லாமே தப்பு தான்." அப்படின்றாரு. "நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க. அதெல்லாம் கூட நான் அமைதியா இருக்கேன். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்தையே நீ அசிங்கப்படுத்திட்ட." நான் என்னங்க தப்பு அசிங்கப்படுத்தினேன்? உண்மைய தானே சொன்னேன். உண்மைய உன்ன யார் சொல்ல சொன்னது? உன்னை யாராவது இங்க கட்டாயப்படுத்தி உண்மைய சொல்ல சொன்னாங்களா? அவங்க ஏதோ படிப்ப பத்தி கேட்டா, அது வேற ஏதாவது கதை பத்தி பேசி அப்படியே வந்து மழுப்பிட வேண்டியது தானே! அத வுட்டுட்ட, நேரா நீ படிச்சது, நீ ஃபெயில் ஆவுனது, நீ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன பண்ண, எல்லாத்தையும் சொல்ற. இந்த வீட்டு மருமகன் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? மத்த கதையெல்லாம் நல்லா பேசுற, இதுக்கெல்லாம் மட்டும் பேச தெரியாதா உனக்கு? அப்படின்றாங்க. என்னங்க நீங்க? நீங்களும் பாட்டி மாரியே பேசுறீங்க. பின்ன எப்படி பேசுவாங்க? இந்த குடும்பத்த மானத்த எடுத்துட்டல, உனக்கு சந்தோஷமா? இப்ப யார் மூஞ்சில என்னால தல காட்ட முடியல. அந்த மாரி ஆக்கிட்டல்ல, அப்படி சொல்லி சொன்னோனே, இங்க பாருங்க நான் அப்படிலாம் யோசிக்கலங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீ சொல்றத எதையும் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அமைதியா இருக்காங்க. என்ன பேச்சே காணோம் அப்படின்றாங்க. நான் எங்க பேச விட்டேங்க? நீங்க தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களா? ஆமா நான் பேச மாட்டேங்கிற முதல்ல இந்த ரூம்லேருந்து போறேன் அப்படின்றாரு. உடனே வந்து ப்ளீஸுங்க நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னோனே, இப்ப என்னதான் உனக்கு வேணும் அப்படின்றாரு. இங்க பாருங்க இவ்ளோ நாள் வந்து நான் டான்ஸ் கத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா கத்துக்கிறேன். இவ்ளோ நாள் இங்கிலீஷ் பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கத்துப்பேன். அதே மாரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாரி இந்த கண்மணி தன்கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திப்பா அப்படின்னோனே, நீ எதுக்கு மாறணும்? அப்படிலாம் ஒண்ணும் மாறணுன்ற அவசியம் கிடையாது. மத்தபடி எனக்கு இந்த மாரிலாம் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுதான் எனக்கு பிரச்சனையே. மத்தபடி நீ மாறணுன்ற அவசியம் கிடையாது. உன் வேலை என்னமோ பார்த்துக்கின்னு நீயே இரு அப்படின்றாரு. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க தான் சொன்னீங்கல்ல, எனக்கு எதுவுமே தெரியல. எதுவுமே வந்து டான்ஸ் கூட ஆட தெரியல. நான் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நான் அது கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா நான் கத்துக்க தான் போறேன். உங்களுக்கு பிடிச்ச கண்மணியா நான் மாற தான் போறேன். என்கிட்ட சில விஷயங்கள் குறையா இருக்கலாம். அந்த குறையெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காம இருந்திருக்கலாம். அந்த விஷயத்துக்காக நான் ஏன் வந்து உங்ககிட்ட வெறுப்ப சம்பாரிக்கணும்? அதனால உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னும் என்னென்ன வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க. அது எல்லாமே நான் என்ன மாத்திக்கிறேங்க. ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. இந்த உடனே வந்து இங்க பாரு அதெல்லாம் உன்னால மாறவே முடியாது. ஏன்னா உன் நேச்சரே இப்படிதான். இங்க பாருங்க என்னோட குணங்கள் வேணா மாறாம இருக்கலாம். ஆனா சில பழக்கவழக்கங்கள நான் மாத்திக்கிறதுல தப்பு இல்லையே! அதனால இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாரி, உங்களுக்கு ஏத்த மாரி நான் மாறுறேன்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப சொல்றேங்க, இந்த நிமிஷம் சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க. நான் வந்து 100% வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நான் மாறியே தீருவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ அதுக்கேத்த மாரியும் நான் வந்து எல்லாத்தையும் கத்துக்க போறேங்க. இது உண்மைதாங்க. இது சத்தியங்க அப்டி சொல்லிட்டு போறாங்க. யோசிக்கிறாரு அன்பு. என்ன இவ இப்படிலாம் சொல்றாளே! உண்மையிலே எல்லாத்தையும் கத்துப்பாளா? இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவள நம்ப முடியாதுப்பா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ பண்ண வேலைலாம் நம்மளுக்கு நல்லா தெரியுமேண்ணா, அப்படி சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து பாட்டி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. சிவகாமிய கூப்பிட்டு கேட்குறாங்க. "உன்ன மாரியே ஒருத்தி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா. நம்ம குடும்ப மானத்தையும் எடுத்துட்டா. உனக்கு சந்தோஷமா? இதுல என்னாத்த இருக்கு? எல்லாரும் கேட்டதுக்கு அவ பதில் சொன்னா. பதில் சொல்லிட்டா நல்லா. அவள பார்த்தாவே எனக்கு பத்தின்னு வருது. அவள இதுக்கப்புறம் எங்க முன்னாடி வந்து நிக்க வேணாம் சொல்லு. இதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கும், விசேஷத்துக்கும், எந்த பார்ட்டிக்கோ சரி, எந்த இதுக்கோ சரி, அவள மட்டும் கூட்டுனே வரக்கூடாது. அவ இல்ல ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சமாளிக்கணும். அப்படி பண்ணா தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா அவள கூட்டின்னு போய் நடு வீட்ல வச்சா பெரிய பிரச்சனைய தான் உண்டு பண்ணுவா அப்படின்றாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? கண்மணி ரொம்ப நல்லவ அத்தை. அவ மனசுல எதுவுமே இல்ல. கள்ளங்கபடம் இல்லாதவ. ஆமா, பெரிய கள்ளங்கபடம் இல்லாதவ. ஒரு நல்லவ. சர்டிஃபிகேட் குடுக்க வந்துட்டா. போடி அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க மனசு. நம்ம வந்து சிவகாமி. அடுத்து வந்து சிவகாமி வந்து அன்புகிட்ட வந்து பேசுறாங்க. "அன்பு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பான்றாங்க." "இங்க பாரும்மா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. நான் அமைதியா இருக்கேன். ஆனா அந்த கண்மணி பத்தி பேசாதீங்க. நான் செம கோவத்துல இருக்கேன்." என்னடா நீ இப்படி பேசுற? கண்மணி என்ன தாண்டா பண்ணிட்டா அப்படி?" "இங்க பாருங்கம்மா, கண்மணி பத்தி உங்களுக்கு ஏற்கனவே ஒண்ணுமே தெரியாதும்மா. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அவ வேணும்னு தான் நம்ம குடும்பத்த பழி வாங்கறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா." "என்னடா நீ சொல்ற? அவ ஏன்டா பழி வாங்கணும்? உங்களுக்கு தெரியாது அவள பத்தி. அதனால தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவ இன்னும் என்னென்ன செய்ய போறாளோ?" சொல்லி டென்ஷனா வராரு.